மகர ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் குரு பலன் என்ன செய்யுது, என்ன சொல்லுதுன்னு இப்போ பார்க்கலாம். பொதுவாக மகர ராசிக்கு குரு பகவான் இப்போ 7ல் உச்ச பலத்தோடு இருக்கிறாரு. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு வச்சு பார்க்கும்போது, மற்றவர்களுடைய பலகீனத்தை தனக்கு சாதகமாக ஆக்கி கொள்ளக்கூடியவராக இருப்பாங்க. அதே சமயத்துல சுறுசுறுப்பு கொண்டவராகவும் ஒழுக்க சீலராகவும் இவங்க இருப்பாங்க. வாய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவராகவும் இவங்க மகர ராசிக்காரர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு இவ்வருட பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு பார்க்கும்போது, இவங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் இந்த கால நேரத்துல இவங்களுக்கு உறுதுணையா அமையும். இவங்களுடைய எடுக்கக்கூடிய முயற்சிகள் நன்மையாக முடியறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். அது வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு திருமண பிராப்தமாக இருந்தாலும் சரி, ஒரு இடம், பொருள், வீடு, மனை, சொத்து, சொங்கள் வாங்க விற்க கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் நன்மைகள் புரிஞ்சதாக இருக்குது. குடும்பத்துல இவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவினங்களும் இடம் விட்டு இடம் பெயர்ச்சி அடையக்கூடிய ஒரு தன்மைகளும் இவங்களுக்கு நன்மையாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டாகும். அதுலேயும் முக்கியமா வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமையக்கூடியதாகவும் இருக்கும். அதெல்லாம் அந்த முயற்சியில ஈடுபட்டவங்களுக்கு இதெல்லாம் இவங்களுக்கு நன்மையா வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதனால இந்த வருடம் இவங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கிறதுனால வாழ்க்கை நலமுடன் அமையறதுக்கு வாழ்த்துகள். சுபம்.